எனக்கு தெரியும் இது ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு மேடை, ஜாம்பவான்கள் நடந்திருக்கக்கூடிய மேடை, இந்தியாவினுடைய அரசியலை 54 ஆண்டுகளாக தீர்மானித்த ஒரு மேடை, எப்பொழுதும் கூட உண்மையின் பக்கம் நின்ற ஒரு மேடை. பெரிய பெரிய மேதைகள் இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பேசியிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு துக்ளக் புத்தகத்தை ஒரு கடையிலே வாங்கி படித்த மனிதன் நான். கடந்த 4 ஆண்டுகளாக அந்த இருக்கையில் அமர்ந்து பேசுகளை ரசித்தவன் நான். இன்று துக்ளக், குறிப்பாக அதனுடைய ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். முக்கியமாக இந்தியாவினுடைய இன்றைய அரசியல் 2024 தேர்தல், அதை பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதே நேரத்தில் எனக்கு முன்பு இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக நான் தமிழருவி மணியன் ஐயா அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அதை போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடத்தி காட்ட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அறிவிலே, ஆற்றலிலே, எண்ணத்திலே, பலத்திலே, சிந்தனையிலே உயர்ந்த மனிதர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, 1963ஆம் ஆண்டு சோ ஐயா தன்னுடைய நாடக நடிப்பில், சினிமா நடிப்பில் நமக்கெல்லாம் அறிமுகமாக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 20 மேடை நாடகங்கள், 180க்கும் மேற்பட்ட சினிமா படைப்புகள். பார்க்கின்ற எல்லா மனிதரும் கூட சிரிப்பது மட்டுமல்ல, சிந்திக்க தூண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், 2008 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது, அப்பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருந்த பொழுது, உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்பு நடந்த குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ சோ ஐயா சொன்னாங்க, ஆமாம், இவர் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் தான். மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் நிப்பாட்டிசம், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் கரப்ஷன், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்சி, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் டார்க்னஸ் அண்ட் டெஸ்பயர். இதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவை இந்தியா மக்கள் எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு 2008 சோ ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு வேளை சோ ஐயா இருந்திருந்தால், 2024 அந்த பெரிய மனிதர் மேடையில் இருந்திருந்தா, கண்டிப்பா இன்னொரு வார்த்தையை சேர்த்திருப்பார். எஸ், ஹி இஸ் த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் டைனாஸ்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்கிற வார்த்தையை சேர்த்திருப்பார். இந்த 2024 தேர்தலை தீர்மானிக்கக்கூடியது, இந்திய அரசியல் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஒரு பக்கம், குறிப்பாக எல்லோருடைய மகன் அதில் இருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி ஐயாவுடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, லல்லு பிரசாத் ஐயாவுடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, முலாயம் சிங் ஐயாவுடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, பால் தாக்கரே ஐயாவுடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, அல்லது சில பேருடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் உறவினர்கள் இந்தி கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், த பியூரிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ், ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசியலில் எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்லணும், மக்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கணும், ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி ஒரு கட்சியில் இருக்கணும். அந்த கட்சி ஒரு நாட்டை ஆளும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு நிரந்தரமாக ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்க முடியும் என்று காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம். அது 2024 தேர்தலில் 2 அணிகளும் கூட மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம்.